أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய எல்லாம் அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த பூமியை படைத்து இந்த பூமியில் அந்த மனிதனுக்கு எல்லா உயிரினங்களையும் விட சிறப்பான தகுதியாக பகுத்தறிவை இறைவன் வழங்கி, இறைவன் திருமறை குர்ஆனில் அந்த மனித படைப்பை பற்றி சொல்லும்போது 4வது அத்தியாயம் 28வது வசனத்தில் இறைவன் பேசுகின்றான், ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான், பலவீனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருக்கின்றான் என இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எந்த பகுத்தறிவு அவனுக்கு சிறப்பான ஒரு தகுதியாக மற்ற உயிரினங்களை விடும் அவனை பிரித்து காட்டுதோ அந்த பகுத்தறிவுல இறைவன் பலவீனத்தை வைத்திருக்கின்றான். அந்த பகுத்தறிவுல நன்மை எது தீமை எது என்பதை தெரியாமல் சரியான பாதையும் சில பேர் எடுக்கலாம், தவறான பாதையும் சில பேர் எடுக்கலாம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூற்றுல தெளிவாக சொல்றாங்க, குல்லு பனி ஆதம யுக்தியு பில் லைலி வன் நஹார், ஆதமனுடைய மக்கள் எல்லாரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய இயல்பே தவறு செய்யக்கூடிய ஒரு குணமாகத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. தற்போது உள்ள காலத்தை நம்ம எடுத்துக்குவோம். பாவத்திலேயே மூழ்கி பாவத்திலேயே திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கடக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் அதுல நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தீமைகளையும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு பாவத்துல தள்ளி விட்டுறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம பாவமே செய்யாத மக்களாக இருக்க முடியும் அப்படின்ற வழியை தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். மனிதனுடைய இயல்பே பாவம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ்லம் துதினிபு, இந்த உலகத்துல நீங்க பாவம் செய்யாத மனிதர்களாக வாழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான். வஜாஅ பி கௌமின் யுதினிபூன, பாவம் செய்யக்கூடிய மற்றொரு கூட்டத்தை கொண்டு வருவான். ஃபயஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. ஃபயக்ஃபிரு லஹும், அவன் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 5304 பதியப்பட்டுள்ள செய்தி. அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துற விஷயம் என்ன? இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பு தன்மையோட தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்யாமல் ஒரு நல்ல ஒரு தன்மையிலேயே ஒரு நன்மை செய்யக்கூடிய மனிதனாகவே அவனால வாழ்ந்து விட முடியாது. அவனுடைய பாவத்திலிருந்து மீண்டு இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதுதான் அந்த மனிதனுக்கு இறைவன் வைத்துள்ள ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எதையெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மறைவான முறையில பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களோ அத்துணை விஷயங்களையும் இன்றைக்கு அப்பட்டமாக பாவத்தை புரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தனக்கு ஒரு இறைவன் இருக்கான், அவன் பாவத்தை மன்னிப்பான், நாடினால் அவன் தண்டிப்பான், நாளைக்கு மறுமேன் ஒன்று இருக்கு, அதுல விசாரணை ஒன்று இருக்கு, இத்தனை விஷயங்களையும் ஒரு முஸ்லீமாக இருந்தும் அந்த முஸ்லீமாக இருந்து பல அறிவுரைகளை கேட்ட பின்பும் இவைகளை கடைபிடிக்காத மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ நம்ம இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதனுடைய சிறப்பு என்ன? பாவ மன்னிப்பை நாம முன்வைத்தோம்னு சொன்னா இறைவன் அதற்கான கண்ணியத்தை எந்த அளவுக்கு கொடுக்கிறான் அப்படின்றத பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுநப அப்துன் தன்பன், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சிடறான். ஃபகால, உடனே அவன் கூறுகின்றான், அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தன்பி, எங்களுடைய இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. உடனே உயர்ந்தவனான அல்லாஹ் அந்த துஆவுக்கு என்ன பதிலளிக்கிறான்னு சொன்னா, அதுநப அப்தி தன்பன், என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான். ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு தன்ப அவ் யஹுது பிதம்பி, அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் நாடினால் பாவத்தை மன்னிப்பான், நாடினால் பாவத்தை தண்டிப்பான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இறைவன் சொல்றான். அடுத்த முறையும் அதே அடியான் பாவத்தை மீட்டுகின்றான், இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை தேடுறான், இறைவன் இதே வார்த்தையை சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். 3வது முறை
முறையும் அந்த மனிதன் மீட்டி அந்த பாவத்தை செய்துவிட்டு இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை கேட்கின்றான். மூன்றாவது முறையும் இறைவன் ஃபஅலிம அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு தன்பஹு அவ் யஹுது பிதம்பி, அவன் நாடினால் பாவத்தை மன்னிப்பான், நாடினால் பாவத்தை தண்டிப்பான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். பாவத்தை மன்னிக்கிறேன்னு மூன்றாவது முறையும் அந்த மனிதனுக்கு இறைவன் மன்னிப்பு அளிக்கிறான். இந்த உலகத்துல பாவத்தை செய்யறோம், அந்த பாவத்திற்கான மன்னிப்பு இறைவனிடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த அளவிற்கு மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக நாம இருக்கணும், ஆனா இறைவனை அலட்சியம் செய்யக்கூடிய மக்களாக எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் காலகட்டத்தையும் ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் மூலமாக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன அப்படின்றத இந்த செய்தியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்திருந்தும் நாம பாவத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவ மன்னிப்பை எந்த அளவிற்கு அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படின்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் காரணமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்துல அழகான முறையில நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5422வது பதியப்பட்டுள்ள செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவுல ஆயிஷா நாயகியை விட்டும் புறப்பட்டு சென்று விடுகின்றார்கள். அப்போது ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, ஃபகிஸ்து அலைஹி, அவர்களின் மீது நான் கோபம் கொண்டு விட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க, ஃபஜாஅ வரஆ மா அஸ்னாஉ, நான் செய்கின்ற காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவங்க பார்க்கறாங்க. பார்த்து விட்டு கேட்கிறாங்க, மாலகி யா ஆயிஷா, ஆயிஷா உனக்கு என்ன ஆச்சு, அகிஸ்தி நீ கோவப்பட்டுட்டியா அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. அப்ப உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதில் அளிக்கிறாங்க, வமாலி லா யுகாரு மிஸ்லி அலா மிஸ்லிக, உங்களை போன்றவரின் மீது என்னை போன்றவர் எப்படி கோவப்படாம இருக்க முடியும், ஒரு கணவனின் மீது மனைவி எப்படி கோவப்படாம இருக்க முடியும்ன்றத அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஆயிஷா முன்வைக்கிறாங்க. முன்வைத்து விட்டு ஆயிஷா நாயகி அவர்களுடைய கோபம் ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்த வார்த்தையில, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பதிலில முற்றிலுமாக அந்த கோபம் பறந்து போயிருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அகத ஜாக்கி ஷைத்தானுக்கி, உன்னுடைய ஷைத்தான் உன்னிடத்துல வந்துட்டான். சொன்னவுடன் ஆயிஷா நாயினுடைய எல்லா கோபமும் போயிருது. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அவன் ஐய ஷைத்தானும், என்னிடத்துல ஷைத்தான் இருக்கிறானா? நபிகள் நாயகம் பதில் அளிக்கிறாங்க, நாம் ஆம். ஆயிஷா நாயகி அவங்க திருப்பி கேட்கிறாங்க, வமஅகுல்லி இன்சானின், ஒவ்வொரு மனிதனுடனும் ஷைத்தான் இருக்கின்றானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிக்கிறாங்க, நாம் ஆமா. ஆயிஷா நாயகி அவங்க திருப்பி கேட்கிறாங்க, வமஅக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் என்ன செய்து கொண்டு இருக்கின்றான்? ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் அவர்கள் பதில் அளிக்கிறாங்க, நாம் ஆமா. வலாக்கின் ரப்பி, என்றாலும் என்னுடைய இறைவன் ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, அவன் முற்றிலுமாக பணிகின்ற வரை அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெளிவாகுது? அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் அருட்கொடையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு அருட்கொடையாக ஷைத்தானிடமிருந்து ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கு. ஆனா ஏனைய மனிதர்களுக்கு அத்தகைய கேரண்டி நம்மளால கொடுக்க முடியுமா? அத்தகைய உத்தரவாதத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறானான்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. அந்த ஷைத்தான் மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பாகத்தை குறிவைக்கிறான். குறிவைத்து மனோ இச்சைகளை தீண்டி விடுகிறான், மனோ இச்சைகளை தூண்டி விடுகின்றான். ஆழ்மனம் என்னதான் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்றதை தடுத்தாலும் நம்முடைய மனோ இச்சைகள் மீறி, பேராசைகள் மீறி அந்த பாவத்தை நம்ம செஞ்சிடறோம். அப்ப நம்முடைய உள்ளம்ன்றது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது? நம்முடைய உள்ளம் தான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள ஒரு செய்தியில அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பு சீரடைந்து விட்டால் எல்லாமே சீர்பெற்று விடும். அந்த உறுப்பு சிதிலமடைந்து விட்டால் மற்ற உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே சீர்குலைந்து போய்விடும் என அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய உள்ளம்ன்றது இயல்பாகவே ஒரு பலவீனமாக படைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கூற்றுல தெளிவுபடுத்துறாங்க, இன்ன குலூப பனி ஆதம, ஆதமினுடைய மகன்களினுடைய உள்ளங்கள் யாவும், மக்களினுடைய எல்லா உள்ளங்களும் குல்லுஹா பைன இஸ்பஐனி மின் அசாபிஇர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனினுடைய இரு விரல்களுக்கு நடுவுல இருக்கு. க கல்பின் வாஹிதின்,
எல்லா மனிதர்களுடைய உள்ளமும் இறைவனுடைய கரத்துல ஒரே ஒரு உள்ளத்தை போல இருக்குது. அதை இறைவன் தான் நாடிய விதத்துல புரட்டுகின்றான். இன்னைக்கு பாருங்க நிலைமை, அல்லாஹ்வின் தூதரனுடைய கூற்றை உண்மைப்படுத்துகின்ற வண்ணம், அல்லாஹ்வினுடைய தூதரின் கூற்றை உண்மைப்படுத்துகின்ற வண்ணம் மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் எப்படி எல்லாம் புரட்டுகின்றான். இன்னைக்கு ஒரு மனிதர் மூமினாக இருக்கலாம், நாளைக்கு இறைவனுடைய புரட்டுதலால் காஃபிராக மாறிடலாமா இல்லையா? இன்னைக்கு ஒரு மனிதன் ஏகத்துவவாதியாக ஏகத்துவத்தை பறைசாற்றலாம், நாளைக்கு அவன் முஸ்ரிக்கீனாக போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு ஒரு மனிதர் நல்ல நல்ல கூற்றுகளை மக்களிடத்தில் பறைசாற்றலாம், ஆனால் நாளை அதே மனிதர் கெட்ட பெயர்களை சுமந்து கொண்டு கலங்கங்களை சுமந்து கொண்டு போலாமா இல்லையா? அப்ப அல்லாஹ் எந்த விதத்திலும் பலவீனமான இந்த உள்ளத்தை தான் நாடிய திசையில புரட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவங்க ஒரு அழகான வழிமுறையை இறைவனுடைய புரட்டுதலில் இருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு கோரும் வண்ணமாக ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தராங்க. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, உமக்கு கட்டுப்படுவதின் மீதே எங்களுடைய உள்ளங்களை நிலைபெறச் செய். உமக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்திலே, உன்னுடைய மார்க்கத்திலே உள்ளங்களை நீ அப்படியே நிலைபெறச் செய். அல்லாஹ்வின் தூதர் அவங்க இந்த பிரார்த்தனையை கற்றுத்தராங்க. எத்தனை நபர்கள் இன்றைக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை அழகாக நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா எத்தனை பேர் அதை நம்ம செய்யறோம்? எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை நம்ம கையாண்டிருக்கிறோம், பிரார்த்தனை இறைவனிடத்துல வைத்திருக்கிறோம்? சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? பாவத்துல மூழ்கிறோம், நம்முடைய உள்ளம் பலவீனமாக இருக்குது, பாவத்திற்கு காரணமாக ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை தூண்டி விடுறான். இத்தகைய சூழல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை ஒரு ஆயுதமாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேலை நமக்கு நிகழும் போது அல்லாஹ்வின் தூதரனுடைய அந்த முன்மாதிரியை நாம கடைபிடித்தோம்னு சொன்னா பாவத்திலிருந்து எளிமையாக நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த பிரார்த்தனையை நாம பாவத்துல விடக்கூடிய சூழ்நிலையில ஏற்படும் பொழுது பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் நம்முடைய உள்ளத்தை அவனுக்கு கட்டுப்படுதலின் கீழே வைத்திருக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற இந்த செய்தியிலிருந்து ஒரு அழகான உவமையை நம்ம எடுத்துக்க முடியும். உள்ளன்றது நாம பார்க்கின்ற ஒரு சாதாரண ரக்கைக்கு ஒப்பிட்டுக்குவோம். இந்த உள்ளத்தை காற்றடிக்கின்ற திசையில எல்லாம் எப்படி ரக்கை பறக்குதோ அதே போல உள்ளத்திற்கு எது நல்லதுன்னு தெரியாமல் எது கெட்டதுன்னு தெரியாமல் நல்ல விஷயம் ஈர்ப்புக்குரியதாக இருக்கிறதா அந்த நல்ல விஷயத்தை பார்க்க போயிடும், கெட்ட விஷயம் அதை விட ஈர்ப்பாக தெரிகின்றதா அந்த கெட்ட விஷயத்தை நோக்கி உள்ளம் போகின்றது. அப்ப இத்தகைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்ற வண்ணம் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இத்தகைய அழகிய பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சிடறான், தவறை செய்துவிட்டு இன்றைய சூழ்நிலையில இருக்கிற நிலைமையின்படி பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு தவறுகள் செய்யக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தங்களை கருதிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை தருவானா, எவ்வளவு பாவங்களை நான் புரிந்திருப்பேன், இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்குமா அப்படின்னு தங்களினுடைய ஒரு மனோநிலைக்கு இறைவனை ஒப்பாக்குறாங்க. இன்னும் சில பேரு நம்முடைய பாவத்திற்கு இறைவன் மறுமையில எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க போறானோ, நான் பாவத்தை செஞ்சனா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு மனத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக புலம்பக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ் தஆலா இத்தகைய மனிதர்களுக்கு தன்னுடைய கூற்றுல தெளிவாக ஒரு ஆறுதலை அளிக்கிறான். அல்லாஹ் இத்தகைய மனிதர்களுக்கு தன்னுடைய கூற்றின் மூலமாக ஒரு ஆறுதலை முன்வைக்கிறான். தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, இறைவன் குறிப்பிடுற வார்த்தையை பாருங்க, உங்களுக்கு நீங்களே தவறு செஞ்சிட்டீங்க, அநீதி இழைச்சுக்கிட்டீங்க, என்னுடைய அடியார்களே, லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துடாதீங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம், அவனே மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவுபடுத்தி காட்டுறான்.
அப்ப இத்தகைய மனநிலையில இருக்கிற நாம இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்கின்ற ஒரு மனோபக்குவத்துக்கு நம்ம வரணும். இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு உறுதியை நம்முடைய உள்ளத்துல நிலைபெற செய்யணும். ஆனா இத்தகைய பாவ மன்னிப்பை கேட்டா இறைவனிடத்துல நமக்கெல்லாம் கண்ணியம் கிடைக்குமா, இறைவன் நமக்கான மன்னிப்பை வழங்குவானா என்று கேள்வி கேட்பதுன்றது, நாம எப்படி ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு அலட்சியப்படுத்துவோமோ அதே மாதிரி இறைவன் நம்மை அலட்சியப்படுத்துபவன் அப்படின்னு இறைவனை நம்முடைய நிலைக்கு ஒப்பாக நிறுத்துவது போல இருக்கிறது அல்லவா? அப்ப நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்குது அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் தன்னுடைய அருளில என்னைக்குமே நமக்கு குறை வைக்க மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் தூதர் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில முன்மாதிரியா நமக்கு இருந்தாங்களே. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற செய்தி அவன் கேள்விப்படுறான்னு சொன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாவான். நாம முன்னாடி செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இனிமே எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சாலும் அதிகம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு பாவங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளால பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதருக்கு இதே அந்தஸ்து தான் வழங்கப்பட்டுச்சு. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவங்க எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 100 முறைக்கும் அதிகமான பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. காரணம், என்னுடைய இறைவனிடத்துல நான் ஒரு நல்ல மதிப்பை பெற வேண்டும், என்னுடைய இறைவனிடத்துல நான் உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடுல அல்லாஹ்வின் தூதர் அவங்க ஒரு நாளைக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் 100 முறை பாவ மன்னிப்பை தேடி ஒரு உதாரணமா இருந்தாங்க. ஆனா நம்முடைய சூழல் எப்படி இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து காட்டியிருக்கும் போது எந்நேரமும் பாவத்தில் இருக்கக்கூடிய நாம ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்கணும்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னித்தே தீர்வான் என்ற ஒரே உறுதிப்பாட்டுடன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிறப்பு அந்தஸ்தையும் பெற்றிருக்கின்றார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழ்றாங்க. அந்த நபித்தோழர் ஒரு பாவமான காரியத்துல விபச்சாரத்துல ஈடுபட்டு விடுறார். விபச்சாரத்துல ஈடுபட்டு விட்டோம், 4 செவற்றுக்குள்ள நடந்த ஒரு காரியம் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் மறைத்து விடலாம் என அந்த நபித்தோழர் நினைக்கல. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, அல்லாஹ்வின் தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்க. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ வைஹக்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், இஸ்தக்ஃபிருல்லாஹ் வ துப் இலைஹி, அல்லாஹ்விடத்துல நீ பாவ மன்னிப்பு தேடு, அவனின் பாலே மீண்டு விடு என மாயிஸ் இப்னு மாலிக் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. 3 தடவை மாயிஸ் இப்னு மாலிக் இதே போல திரும்பி திரும்பி வராங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்களோ இப்படியே திரும்பி அனுப்பி விடுறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் 4வது முறையாக வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல தஹிர்னி, அல்லாஹ்வின் தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க பதில் கேள்வி கேட்கிறாங்க. ஃபீமா உத்தஹிருக்க, நான் உன்னை எதிலிருந்து தூய்மைப்படுத்த அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவங்க திருப்பி கேட்கிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, மினஸ்ஸினா, நான் விபச்சார குற்றத்தை செஞ்சுட்டேன். சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவங்க மக்களை பார்த்து கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூனுன், இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் அறிந்த காலத்திலிருந்து மாயிஸ் இப்னு மாலிக்கை மூளை குழம்பியவராக நாங்க பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவங்க மக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஷரிப ஹம்ரன், இவர் மது அருந்தி விட்டாரா? ஒரு மனிதர் எழுந்து வந்து மாயிஸ் இப்னு மாலிக்கின் இடத்துல மதுவினுடைய வாடையை பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல சொல்றாங்க, இவர் மது அருந்தவில்லை, இவற்றிலிருந்து மதுவினுடைய வாடை வரல. சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவங்க கேட்கிறாங்க, அஸனைத்த, நீர் தான் விபச்சாரம் புரிந்தையா? கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் இடத்துல மாயிஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், தஹீர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள், விரைவாக தூய்மைப்படுத்துங்க அல்லாஹ்வின் தூதர் இடத்துல முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்களுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிடுறாங்க. கல்லறி தண்டனையும் நிறைவேற்றப்படுகின்றது. உடனே சஹாபாக்கள் மாயிஸ் இப்னு மாலிக் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. லக்கத் ஹலக அஹாதத் பிஹி ஹதியத்துஹு, மாயிஸ் இப்னு மாலிக் அழிந்து விட்டார், அவருடைய பாவமே அவரை அழித்து விட்டது. இப்படி ஒரு கூட்டம் பேசுது. இன்னொரு கூட்டம் பேசுது, மா தௌபத் அஃலல மின் தௌபத்தி மாயிஸின்,
மாயிஸினுடைய பாவ மன்னிப்பை விட வேற எந்த பாவ மன்னிப்பும் சிறந்ததில்லை இப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது. 2-3 நாட்கள் இப்படியே கழிகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை இப்படி பேசக்கூடிய மக்களிடத்துல வந்து சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரூலி மாயிஸ் பின் மாலிக்கின், மாயிஸ் பின் மாலிக்குக்காக அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுங்க. லக்கத் தாப தௌபத்தன், அவர் ஒரு பாவ மன்னிப்பை இறைவனிடத்துல முன்வைத்தார். லகுசிமத்து பைன உம்மத்தின், அது ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில பங்கிடப்பட்டு கொடுத்தாலும் லவசிஅத்துஹும், அது அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் என அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. யோசித்து பாருங்க, மாயிஸ் பின் மாலிக் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் ஒரு பாவத்தை இழைத்து விடுகின்றார். 4 அறைக்குள்ள நடந்த ஒரு காரியம் தான், மறைத்து விடலாம். இருந்தாலும் படைப்பாளனுடைய கண்ணில படாம இருக்குமா? படைத்தவன் இதை பார்த்து கொண்டிருக்கின்றானே, இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கின்றானே, நாளை மறுமையில் இதை மறைத்து குற்றத்திற்காக என்னை தண்டிப்பானே என்ற ஒரு பயத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்துல போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவர் மது அருந்தி இருக்கிறாரா, நீங்க தான் விபச்சாரம் செஞ்சீங்களான்னு அவரிடத்துல கேள்விகளை கேட்கும் போது மாயிஸ் பின் மாலிக் நினைத்திருந்தால், அல்லாஹ்வின் தூதரே நான் செய்யல அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். இருந்தாலும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் இதற்கான தண்டனை கடுமையானது. இறைவனிடத்துல நாளைக்கு இதற்கான தண்டனைன்றது மிகவும் கடுமையானதாக இருக்கும், மிகவும் பெரிய அளவில் இருக்கும் என்பதை பயந்த அந்த நபித்தோழர் இந்த உலகத்துல தண்டனையை பெற்றுக்கொண்டு தன் பாவ கணக்கை தீர்த்து விடுகின்றார்கள். அவங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு என்னங்க? அவர் தேடிய பாவ மன்னிப்பு நம்முடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டால் போதுமானதாக ஆகிவிடும், நம்முடைய சமுதாயம் செய்த பாவங்களுக்கான பிராயச்சித்தமாக அது ஆகிவிடும் என அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்ற அளவிற்கு ஒரு கண்ணியத்தை பெற்றாங்களே. அப்ப சிந்திச்சு பாருங்க, எந்த அளவிற்கு ஒரு பாவ மன்னிப்பு ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை பற்றி சொல்கின்றார்கள், இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டதா, ஃபுத்திஹத் அப்வாபு ஸமா, வானத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை பெற்றிருக்கின்ற நாம இன்றைக்கு பல நபர்கள் அந்த கண்ணியமிக்க ரமலான் மாதத்தை அடைந்திருந்தும் பாவமான காரியங்களை விடாதவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய பாவமான காரியத்தில் நோன்பு பிடிக்கின்ற அந்த நேரத்தில் மட்டும் நல்லவராக இருந்து கொண்டு நோன்பினுடைய நேரம் முடிந்த பிறகு அப்படியே அவர்களுடைய நிலை மாறுவதை நம்மால் தற்காலத்தில் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது என்பதையும் நம்மால் கேள்விப்பட முடிகிறது என்று சொன்னால், எதற்காக நோன்பு வைக்கணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமலி பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் உணவை விட்டு விடுவதும் பானத்தை விட்டு விடுவதும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரவங்க சொல்றாங்க. இத்தகைய அருள்மிக்க மாதத்தை அடைந்திருக்கின்றோம், நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்ட ஒரு மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த நிலையிலும் பாவமான காரியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இறையச்சத்தை தான் நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய, இத்தகைய பாவமான காரியங்கள்ல ஈடுபடுறோமே, நம்மளுடைய நிலையை சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான வரலாறுகளையும் ஏராளமான சம்பவங்களும் பாவம் செய்த அடியார்களையும் அத்தகைய பாவம் செய்தவர்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை பற்றியும் சிறப்பு படுத்தி கூறியிருப்பதை நாம தெளிவாக பார்த்த பிறகும், நாம தெளிவான உரைகள்ல கேட்ட பிறகும் நம்மளுடைய நிலையை நம்மளால சீர்படுத்திக் கொள்ள முடியல. உலக வாழ்க்கையின் மீதே நம்முடைய மோகங்கள் அடிபட்டு அடிபணிந்து சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய நிலையை ஒரு நிலையின் மீது நாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனுடைய பார்வையில, இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ மோசமான காரியங்கள் நம்மை கண்ணை ஈர்க்கலாம். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அந்த பாவத்துல விழுந்து விடலாம். இறைவனுடைய நோக்கத்தை நம்ம புறக்கணித்து விடக் கூடாது.
பாவத்துல விழுந்து விட்டோம் என்று சொன்னால் அத்தகைய பாவம் செய்யக்கூடியது நம்ம இயல்பாகத்தான் இருக்குது. இறைவனிடத்துல பிறகு நாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று தள்ளி போடக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. அந்த பாவத்துல நம்ம விழுந்து விட்டோமா, இறைவன் அளிக்கக்கூடிய சலுகை என்னன்னா, ஒன்று பாவ மன்னிப்பை கேட்டு நம்முடைய பாவ கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் அளித்துள்ள இத்தகைய சலுகையை பால்படுத்தாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.